சோ நான் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு ஒரு பதில் சொல்லணும். 2 பசங்கள்ல எந்த பையன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒரு அம்மாக்கு வந்து எப்பவுமே 2 பிள்ளைங்கன்னா 2 கண்ணு தான். சோ அதுல வந்து நம்ம பார்ஷியல்ட்டியோ இப்படி ஃபேவர் பண்ணி சொல்லவே முடியாது. ஓகே, எனக்கு 2 பசங்க 2 கண்ணு மாதிரி. கண்டிப்பா. எஸ், ரொம்ப சாதுவா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பார்த்தாலே எல்லாரும் இப்படி ஒரு பையனை பெத்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறாரு. சோ நம்ம உங்க பெரிய பையன் கிட்ட பேசுவோம். ஆதி சொல்லுங்க ஆதி. இதுக்கு முன்னாடி பண்ண 2 சீரீஸ்லுமே வந்து கதைப்படி அம்மா அப்பா இருக்கும், அதை நான் காட்டல. ஓகேங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். இங்க வரும்போது வேற மாதிரி வந்தோம், பட் இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துல வந்து அந்த அம்மா விஷயமா நான் நிறைய வாட்டி பேசும்போது சொல்லியிருக்கேன் டீம்ல கூட. எனக்கு வந்து இப்ப நம்ம பர்சனலா நம்ம ரொம்ப ஒருத்தங்கிட்ட செட் ஆகாம போயிடும், நிறைய பேர்கிட்ட பேசுவோம் பேசாம போயிடும், யார்கிட்டயும் நான் பேச நான் செட்ல கொஞ்சம் தனியா இருக்கிற வர ஆள். ஆனா அம்மா சீன்ஸ் வரும்போது நான் டப்பிங் பண்ணும் போதும் சரி, அவங்க கூட நடிக்கும் போதும் சரி, எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு இங்க இருந்து போனதுக்கு அப்புறமும் இப்ப நான் பண்ண சீரீஸ்ல இருந்து எதனா ஒரு நல்ல சீன் எடுத்து பார்த்தா சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னன்னா இது வந்து ஒரு அம்மா பையன் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா கிரியேட் பண்ணுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது நான் எஃபோர்ட் போட்டு பண்ணுவேன். டப்பிங் பேசும்போது கூட கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பண்ணுவேன் அந்த சீன்ல. ஏன்னா என்னைக்கு பார்த்தாலும் இது கொஞ்சம் அழகான விஷயமா இருக்கணும்னு. இன்னொன்னு எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் போனோன்னு இவங்க அம்மா பண்றாங்க அப்படின்னு அவங்க ஏற்கனவே சீனியரானவங்க, எனக்கு ஐயோ இது எப்படி பண்ண போறோம்னு தெரியலையே, எல்லாமே கொஞ்சம் ஜர்க் அடிக்கிற மேட்டர் தான். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், அந்த எனக்கு பிரேக் ஆன விஷயம் என்ன தெரியுமா, அவங்க ரியல் லைஃப்ல அவங்க பையன் பேரும் ஆதித்யா தான். சோ இது வந்து அவங்க சொல்லும் போது என்னோட சன் பேரும் ஆதித்யா தான் சொல்லும் போது எனக்கு ஓகே, ஏதோ ஒரு விஷயம் இல்ல, எங்கேயோ வந்து கனெக்ட் ஆகுது. ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது இது அவ்வளவு பாண்டிங் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு அம்மா இருக்கணும், இப்படி ஒரு பையன் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அந்த ஸ்பேஸ் இருக்கு, எஸ்பெஷலி த மதர் சன் ஸ்பேஸ், அது வந்து ரொம்ப லவ்லியான ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸ். இப்படி ஒரு பாண்டிங் வந்து ஒரு மதர் அண்ட் சனுக்கு வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்குறது கஷ்டம். ஏன்னா ஜெனரலி இந்த ஜெனரேஷன் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஜெனரேஷன். பட் அப்படி இருக்கச்சே இந்த பர்டிகுலர் கேரக்டர் ஆதித்யாங்கிற கேரக்டர் வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை அவர் வந்து மீற மாட்டாரு, தட்ட மாட்டாரு. சோ அது ரொம்ப அழகான ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப். அண்ட் அது வந்து we have been able to I think recreate a lot of beautiful moments. பட் ஒரு அம்மா பையன் அப்படின்றது வந்து பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு கார்த்திக் சார். சோ இந்த அப்படியே கேரக்டரைசேஷன் அப்படியே கண்டினியூ ஆகணும். மே த பெஸ்ட் வின் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தேங்க்யூ சோ மச்.